ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம். ஆகாஷ் வந்து நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் தி ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ். அவ்வளோ அழகான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட புதுசாக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்பம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவரும் தமன் பிரதரும் சேர்ந்து. அண்ட் தமன் பிரதருக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் எனக்கு மேசிவ் சாங்ஸ் எப்போவுமே கொடுத்துருக்காரு. மாலை தம்தமும் சரி, அண்ட் டீ தளபதி பாட்டும் சரி, அஞ்சுதமே, அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் எத்தனை பேர் ராஜா சார் ஃபேன்ஸ்? பஸ்ஸில் ராஜா சார் பாட்டு கேட்காதவங்க இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற எல்லாருக்குமே சாரை, முரளி சாரை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவர் எல்லாருமே முரளி சார் ரசிச்சிருப்பாங்க. ஸோ அதர்வா சாரோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப பெரிய பெருமையாக பார்க்குறேன். அவர் பல படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அகைன் எட்டனது ஃபிலிமில் ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அதற்கு. நன்றி. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. உங்களோட இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அதே டைமில் ரெட்ரோ படத்துலேருந்து கண்ணாடி பூவே ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கும் சரி, இந்த ஸ்பெஷல் சாங் இதையான ஒரு சாங் இந்த டீச்சர்லேயே வந்திருக்கு. இது ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்கள் கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. Firstly, all of you have to excuse me. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? தொண்டையெல்லாம் கட்டிருக்கு. ஓகே, ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர். But it's okay. I wanted to be here. My character is, I think, in the மூவியோட கதையே வந்து நம்ம ஸ்கூல், காலேஜ், ஏர்லி 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். வேறு ஸ்வீட் எமோஷன்ஸ், சம் பிட்டர் எமோஷன்ஸ், இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி சும்மா ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஐம் ஷுர் தியேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே யூ வுட் ஹவ் ஹேட் அ குட் லாஃப் அண்ட் யூ ஃபீல் குட். அண்ட் ஐம் very happy to be a part of a project like that. And then the team is also very young and passionate. So that's great for me. I'm very happy to be here. சரி, ஓகே. படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீம்லயே நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. போயிட்டு இருக்குல்ல. அப்போ வீட்டுக்கு போறவங்க ஐயோ ஒன்று கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கலாமே ஷூட்டிங்ல அப்படின்னா உங்க யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறைய பண்ணிருக்கீங்க? இப்போ தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போக அழுவோம். ஐயோ அடுத்த வாரம்னா பார்ப்போம்னா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படமுமே அப்படிதான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு ஸோ எல்லாரோடையுமே நாங்கள் ஈக்குவலி ஃப்ரெண்டாக தான் இருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸை இந்த படத்தில் பார்க்கலாமா? இங்க இல்ல, படத்துல இருக்கா? இது வரைக்கும் இல்ல, இருந்தா நல்லா தான் இருக்கும். இன்டெக்ஸ் விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க. இல்ல ஷூட் பண்ணும்போது விரல் உடைஞ்சிருச்சு. விரல் உடைஞ்சிச்சா? ஆமா, ஜொரத்துல வர கட்டு போட்டு வர இவ்வளவுலாம் லிட்டிகேஷன் இருக்காதம்மா. சரி சரி, ஓகே. பசங்களுக்குலாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. Thank you guys for all your love. Love you all. Thank you. ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த படம் அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன். ஒன் சைடில் உள்ள இங்க ஒன் சைடு முரளி, ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எது டஃப்? ப்ரொடியூஸ் பண்றது டஃபா, டைரக்ட் பண்றது டஃபா? ப்ரொடியூஸ் பண்றது தான் டஃப். டைரக்ஷன் பண்றது உங்களுக்கு லேட்டஸ்டா எந்த மாஸ் பிஜிஎம் வந்தாலும் கீழே உங்க பேர் இருக்கும். இந்த படத்துல ஏதாவது மாஸ் பிஜிஎம் இல்ல வந்து நெஞ்சை உருட்டுற மாதிரி பிஜிஎம் ஏதாவது இருக்கா? இல்லை, பயங்கர ஸ்கிரிப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஈரமுக்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக ஹோல் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இந்த சாங் இல்லை, வி வாண்ட் டு ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ, ஃபுல் சாங் இன் 2-3 days. ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு அடுத்த பாட்டு பயங்கரமாக இருக்குமா அவரும் சொல்கிறேன். ஓகே, ஏதாவது இப்போ ஒரு 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 பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட்னு உயிர் எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க.
இந்த அப்டேட்டும் போது என்ன பண்றீங்க நீங்க? தெரியல, போன் ஆஃப் பண்றீங்க. விட வேண்டியதுதான். ஓகே ஓகே, படத்தை பத்தி ஒன் சைடு முரளியை பத்தி ஒரு வரிகள். சார் நீங்கள் டைரக்டர் சார், நான் ஏங்க சொல்லணும்? நடிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருக்கேன், 22 வருஷமும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன கேட்டீங்களா? சரி நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அவர் டைரக்டருக்கு பேசுறேன், அவர் படம் பற்றி அவர் தான் பேசுறாரு. நடிக்கிறா நீங்க சொல்லலாம் இல்ல? சரி சொல்லுங்க. படத்தை பத்தி இல்லைங்க, எப்படி இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் இங்கே வந்தோம்? ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் தான் எனக்கு ஆசைப்பட்டு காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு. ஸோ கரெக்டாக போயிட்டு இருக்கு. நான் பேச மாட்டேன், என் படம் தான் பேசும் என்கிறார். ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரும் இந்த தருணத்தை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பிஃபோர் வி பிகின், லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபன்ட் இன் தி ரூம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்க எல்லாருக்கிட்ட ஒரு கேள்வி இருக்குமா? கரெக்டா பதில் சொல்லுங்க. வித் பர்மிஷன் ஆஃப் தி ஃபேக்கல்டி, நீங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க? எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கைத்துக்குவான காலத்துல கைத்துக்கோங்க. எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கைத்துக்கோங்க. தன்மையா இருக்கு. அது வீடியோ எடுக்க அதான் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அப்படியே அவங்க டிபார்ட்மெண்ட் சார் அனுப்புங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்க எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்றீங்க? மெஜாரிட்டி வந்து அதிகமா இருக்கு. பட் உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைடு லவ் விட ஒன் சைடு லவ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும், துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்ல மறக்கவே முடியாது. அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைச்சோம். இதே முறையாங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்துல வந்து எனக்குள்ள ஒரு இதே மொழி இருக்கான், ஒரு ஒன் சைடு லவ் ஒரு இதே மொழி இருக்கான். அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே ஒரு இதே மொழி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை சொல்ற மாதிரி லைலா ஹைட்ஸ், ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா, நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைடு லவ் பண்ணா அது இதே மொழி தானே. அந்த விதத்துல இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். and I dedicate this movie to all the one side lovers out there. இன்னைக்கு வந்துட்டு எங்க டீமோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முக்கியமா இன்னொரு விஷயம், உங்க எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியாது. நானும் உங்க நேபர் தான், பக்கத்து காலேஜ் தான் படித்தேன், சத்தியபாமா. ஸோ உங்க ஃபீலிங்ஸ், உங்க இமோஷன்ஸ் எல்லாமே தப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்களுக்கு கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளவு நாளா எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரொம்ப நாள் இங்கதானே இருக்கு, இங்கதான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா பார்த்து பண்றீங்கன்னு கேட்கறாங்க. பேக்கரி ஆட்டக்கிட்ட படம் பொறுமையா பண்ணுவோம். படம் நம்ம பொறுமையா பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சும்மா நொய்யு. ஓகே, தட்ஸ் a blessing. அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டரை அந்த டைட்டில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படிங்கும்போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட்ஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தான் இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது நான் நம்பல. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது pretty much the same தான். இதே முறையை வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனாக நான் சொல்ல மாட்டேன். இதே முறையை இஸ் இமோஷன் இஸ் வாட் ஐ பிலீவ். ஓகே, ஸோ ஆகாஷ் அவர்கள் இதோடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பாரு? இங்கே இப்போ ரொம்ப கம்மியா பேசுறாரு, அங்கேயும் அப்படிதானா? ஆகாஷ் இது டியர் ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைம்ல மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகல. பட் சைன் பண்ணிருக்கோம், பட் டேக் ஆஃப் ஆகல.
அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சடனா பார்த்தா டக்கு டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வதா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுவார், ப்ரொடியூஸும் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரியல் லைஃப்ல இதயம் முரளியா வந்து பிஸியா இருந்த டைம் எப்ப? காலேஜா ஸ்கூல் டைமா? நீங்க இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட இதே முரளி ஃபீல். அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல். தினம் தினம் ஓகே. லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருவாங்க. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகருக்கு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் வரும். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a great year. அதை தாண்டி நான் உங்க எல்லாருக்குமே ஒண்ணு தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க இருக்கிற தருணம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க உங்க ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் கூட உங்க ஃப்ரெண்டா இருக்க போறாங்க. இன்னைக்கு நீங்க லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வா மாறலாம், இல்லை லவ்வாகவும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம், இல்லை மேரேஜாகவும் இருக்கும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க. And I wish you guys a very very happy Valentine's Day. I love you all. Thank you. முக்கியமா இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோஜ் சார் வந்துட்டு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர். அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர். பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. யூ guys are warm and you guys are amazing. Thank you. மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? நான் பொதுவாக வந்துட்டு எங்கன்னா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நமக்குள்ள இருக்கிற இதே மூடி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுறது படம். சரி, நீங்க எப்படி தமிழ் தெரியாதுங்க. தமிழ் தெரியாது, தமிழ்ல சொல்லுமா அந்த பொண்ணு? சரி, கொஞ்சம் ஓகே. நீங்க வந்து 2K கிட்டா 90s கிட்டா? ஏன்னா நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே வர, பசங்களாம் வர அவளா காத்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க? யூ ஆர் 90s கிட். ஓகே, நீங்க? ओ हिंदी में बोलो, आपके आप 90s किड है और 2K किड है? 90s किड. वेरी नाइस. ओके, எப்படி ஹிந்தில பேசணும் பாத்தீங்களா? என்ன 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தா அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் என்ன சொன்ன? அவங்க 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தாங்க, அவங்க கிட்டே இருந்தாலும் போறாங்க. சரி, உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி. இதே முரளின்னா யாருன்னு தெரியுமா? என்ன கிட்ட வச்சு பேசுங்க. என்ன பண்ணாரு அவரு? எதனால அவருக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சு? ரொம்ப பெரிய ஹீரோ, இவரோட அப்பா வேற. அது தெரியும். அவரு என்ன பண்ணாரு? எதனால அந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஆச்சு? அந்த படத்தினால தான் அவங்க இதயம். ஓகே, இந்த CEO of zoning out எதுக்கு வை தட் நேம்? அடிக்கடி ஜோன் அவுட் ஆயிடுவீங்களா? ஜோன் அவுட்னா முதல்ல என்ன? ஓஹோ, அண்ணா ஜோன் அவுட் ஆகிறத பத்தி நீங்க எதுவும் புரிய வேணாம். இங்க இருக்க எல்லாருமே ஜோன் அவுட் கேஸ் தான்.
ஓகே, டீசர் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? செம்மையா இருக்கு. செம்மையா இருந்ததா? சரி, நீங்க எப்படி லைஃப்ல ஒன் சைடா இல்ல வந்து எந்த சைடு வந்தது இல்ல சோ ஒன் சைடா நீங்க லவ் பண்ணதே இல்லையா யாரையுமே? ஒரு க்ரஷ் கூட இருந்தது இல்லையா? வந்தது ஸ்கூல் டைம்ல. சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா அந்த பையன்கிட்ட? இல்ல சொல்ல. சொல்லல ஒண்ணும். ஏன்? அப்படியே சொல்ல முடியல. சரி, ஓகே. இந்த படத்துல நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ், how was the experience? Yeah, I mean, I'm really thankful to the entire team. I'm doing Kamal's pair in the movie. And அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்றாங்க, அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். And then our director sir ஆகாஷ், அதர்வா, எல்லா நல்ல டீமோட ஒர்க் பண்றப்போ ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. So yeah. Okay. How about you? Your experience in the movie? I am very happy that I got this opportunity, and I feel extremely grateful and blessed that I am a part of this project. And I learned a little bit of Tamil, so I will only say one sentence. Yanakka Chennai Romba Pudikkum. ஆசைப்படுறீங்க உங்களோட ரசிகர்களுக்கு? எல்லாருக்கும் வணக்கம். St. Joseph, what is this energy? I mean love. Romba Romba Pudikkum. Love this energy. Thank you so much. Great energy you guys have. ஓகே, இப்போ எப்படி வந்து ப்ரோ வந்து பார்த்தோன்னா உங்க பக்கத்துல அப்படி வந்து நின்று ஒரு தெரியாம ஒரு போட்டோ ஒன்று எடுத்தாரா, அது மாதிரி யார் கூடயா போட்டோ எடுத்திருக்கீங்களா? நீ என்ன சொல்ல புரியாது, little bit Hindi. That same scene, last scene, you do in your life, you did in your life. Oh, yeah, I did. Yes. அப்படியா? அப்படியா? One side ah? Sad, but one side. Why you didn't tell that why? சும்மா scared. Scared? Don't receive back, no. ஓஹோ, ஒருவேளை அந்த பையன் இல்ல நோ சொல்லிட்டானா ஃபீல் பேட் ஆகுறதுனால இது பண்ணிட்டீங்க. How many years back? School time. ஸ்கூல்? பரவாயில்லம்மா, பொண்ணுங்களுக்கு நிறைய தைரியம். School time in 10th. ஸ்கூல் டைம் 10th. ஓகே, நீங்க பாஸ் ஆயிருப்பீங்களா? Yes, of course. சும்மா கேட்குறேன். சரி, அடுத்த வாரம் உங்களோட தமிழ் டெபியூட் வேற இருக்கு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்க நடிக்கக்கூடிய இந்த படத்தோடைய டீசரையும் நம்ம இன்னைக்கு வந்து போட்டோம். எப்படி தமிழ் சினிமாவோட வெல்கம் எப்படி இருக்கு? how you feeling that love? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Because the kind of love that I'm receiving is I'm very overwhelmed and I'm very grateful for the love. Thank you so much, and I would like to give my love back again through my films. Thank you. ஓகே, இங்க இந்த யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்ட் பிளஸ் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாம் வெறு வயிற்றுல வந்து உட்காந்துருக்காங்க. அபவுட் அவர் தமிழ்நாடு பாய்ஸ். நீங்க தமிழ் பசங்க ரொம்ப பிடிக்கணும். Because they take me as their own, and I really love the kind of warmth and love they're giving me. They take me in a very possessive way. So thank you so much for the love, and your all love is here towards me. Thank you. ஓகே, இங்கேயும் நிறைய இதய முரளிகள் இருக்காங்க, ஓகேவா? இது யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் சாங் ஒரு 2 லைன். ஆமா, Okay, I know one Tamil song. I'll sing. ரெடி? Sundari பயமுத்தாதீங்கப்பா. ரெடி? 1 2 3 4. Sundari Sundari Jonita, your first movie is this? First movie. Okay, how was the experience? எல்லாருக்கும் வணக்கம். சென்னை St. Joseph's. First of all, wow, there's so many people I couldn't see from there. I have not shot yet, but I'm very, very excited. This is my first time acting,
thanks to all of your love, everybody who has asked me to start acting. Here it is, and thank you to Akash for being patient and including me in such a crazy, amazing project. The teaser looks insane. Everybody's looking amazing. So I'm very, very excited. Okay, so இப்போ in your Instagram comments, lot of people told you, no, why you are not acting, why Yeah. because of that you came for acting, or you like acting? No, I've done a little bit here and there, but no films. So No I enjoy it. Okay. Yeah. Okay. But also it's the comments. Okay, what about your director, Akash? I've yet to work with him, but from what I'm seeing, I mean, he's incredible, and I think it'll be good. It's a very special role, and I can't say much about it, but it'll be good. Yeah. Okay. So this Idayam Murli, the one side, you know that why that Idayam Murli name has come now. That person will he will never tell his love out one side. Like that way you also you have experienced it. No? Yes? Yes. Many one side. Okay. What about Idayam Murli? One-sided love. Yeah. What about means? What about the feel? The teaser or one-sided love in general? The movie. I think it looks great. I think it has a lot of things happening, and there's a lot of comedy also. So I'm excited to see how it unfolds. I'm only nervous because I've sung in Tamil so much, but now I have to speak also in Tamil. So I need everybody's help and everybody's blessings for that. தொடர்ந்து நடிங்க, தொடர்ந்து பாடுங்க, என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you. Thank you. வணக்கம் சென்னை. நானும் செயின்ட் ஜோசப்ஸ்ல தான் படித்தேன், ஆனால் பெங்களூர்ல. நானும் இப்படி தான் கற்றுனேன். So it's very nice to hear someone else scream and not me this time. Thank you. Oh, Okay. you're doing a great job, by the way. Not that ஹலோ, நீ கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன பேசுறீங்கன்ட்டு. ஓகே, நல்லா சொல்றேன். நல்லா பண்றீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் இல்லையா அது? தமிழ் படம். ஓகே, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? I feel like you should ask Akash sir how his experience working with me was. How sir, am I good? Good. Camera, yeah, sir, record him. டைரக்டர் மிரட்டுறீங்க. இல்ல மிரட்டல, I'm saying you should ask him how I did. எனக்கு ஒரு experience ஒரு நல்லா செகண்டுக்கு இருக்கு. உங்க மூஞ்சில 4-5 ரியாக்ஷன் வரும். அதுல எதை கட் பண்ணி அவர் போடுவாரு. சரி, ஓகே, வெரி நைஸ். தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணணும். வாட் அபவுட் த டீசர், எப்படி இருக்கு? ഈ question நான் கேட்கணும். How was the teaser guys? நல்லா இருந்துச்சா? சும்மா எல்லாத்துக்கும் ஓவர் கட்டதுங்க. என்ன பிடிச்சிருக்கு டீசர்ல? தி தமிழ் பாய்ஸ் வெரி சாஃப்ட் ஹார்ட். ஓகே, யூ த்ரெட்டன் பண்ணீங்கன்னா பயந்துருவாங்க பசங்க. This wasn't threatening. This is love language. நம்ம தமிழ் பொண்ணுங்க இருக்குல்ல, எதுக்கும் பயப்படாது. நான் பிறந்தது சென்னை தான் சார். ஸோ எனக்கு தெரியும் தமிழ் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஓகே, ஸோ உங்களை மேக்ஸிமம் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கெல்லாம் நிறைய காமெடி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதில் உங்களோட ரோல் எப்படி, சீரியஸ் ரோலா காமெடி ரோலா? This is a film about friendship. Okay. We explore love, friendship, heartbreaks. எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன ரோல்னா நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் எல்லாம் எப்பவே சொல்லுங்க. நான் ஃபாலோ பண்றேன், நான் பார்த்துட்டு உங்களுக்கு மெசேஜ் Thank பண்றேன். you. ஓகேவா? சரி, உங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதயம் முரளியா இருந்திருக்கீங்களா? ஒன் சைடு லவ் பண்ணிருக்கீங்களா? I wish no side love in my life. No. No side. On the side இல்ல, இந்த side. You are not going to marry at all. I want to. There's just nobody to marry it. Lot of vacancy is here. Tamil boys. Tamil Don't boys. break their heart, okay? சரி. Okay.
நம்ம பசங்க பொண்ணுங்க நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வேலண்டைன்ஸ் டேக்கா சும்மா வீட்டில் உட்காருங்கடா, என்ன வேலண்டைன்ஸ் டே, காலேஜ்ல தான் இருக்குங்களா, ஜஸ்ட் ஸ்டடி. இந்த ஏஜ்லயே லவ் கப்பல் போட்டோ எல்லாம் போட்டீங்கன்னா உங்க அம்மா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். ஸோ ஜஸ்ட் சிட் அட் ஹோம் அண்ட் ஸ்டடி. ஜஸ்ட் ஆர்டர் ஒரு மட்டன் பிரியாணியா, ஈட் அண்ட் ஸ்லீப் அதானே? ஓகே, உங்களுடைய டீம் எப்படி? உங்களுடைய இதய முரளி டீம், அந்த டீமை பத்தி சொல்லுங்க. I think they're extremely lovely to work with. I have so much fun working with them, be it Atarna, Taman, Kaidu, Preeti. I really, really enjoy working with them. They're the sweetest. Akash sir tolerates all of us, so it's really great. Our DOP Manoj Paramhamsa also is extremely, extremely talented. Okay, about your pair, Mr. Taman Garu. Huh? Mr. Taman only is your pair, இல்ல? அவர் தானே உங்க கூட, அவர் தானே உங்களுக்கு ஜோடி படத்துல? நீங்க நாங்க பார்த்தது நான் பார்த்தேன். அதே क्वेश्चन எதுக்கு கேக்குறீங்க? அத நான் கேட்கல. அவர் கூட நடிச்சீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவரை பத்தி ஏன்னா அவர் வந்து ஊட்டி ஊட்டி வளர்ப்பாரு. அத கேக்குறேன். తమన్ గారు చించేశారండి బాయ్స్ తర్వాత ఇంకా ఈ సినిమా కదా నెక్స్ట్ తెలుగులో சொல்றேன் எடுக்கனா எங்க தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா. இட்ஸ் லவ்லி. நான் ரொம்ப when there is a scene where I'm crying and I just want to say நான் அழுந்துட்டே இருக்கேன், தமன் சார் சிரிச்சிட்டே இருக்காங்க. That you can't see because the close-up is on me. I'm crying and he's laughing. I just want to say that was peak acting. ஓகே, அம்மனை பற்றி ஓகே. ஏதா சாப்பிட கொடுத்தாரா அவரு? பன்னு பிஸ்கெட்டு நிறைய வச்சிருப்பாரு கேரவான்ல. நான் என்ன நாயா சார்? அவர் உங்களுக்கு கொடுத்தாரா, சாப்பிட கொடுத்தாரா? அவர் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? ஐயோ, இந்த பொண்ணுகிட்ட பேசி நான் பைத்தியம் ஆயிட்டு போறேன். அப்படி இல்லைங்க, அவர் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருப்பாரு அவர் கூடவே, ஒரு பேக் ஃபுல்லா. இது பாடி ஷேமிங். பாடி ஷேமிங்கா? ஏமா, நானும் ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒர்க் பண்ணோமா, ஒரு கூடாரம் போட்டு அப்படியே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும். அது மாதிரி நீங்க டென்ட் போடலையா? போட்டாலும் இவங்க பரல நினைக்கிறேன் டென்ட்டுக்கு. ஓஹோ, எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தா இல்லைன்றீங்க. அரே அரே, வாட் வில் ஐ ஈட்? அது நாங்க இங்க 2 பேரும் கூட பேசிக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. சொல்லுங்க, இந்த படத்துல இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இந்த ஒன் சைட் படத்தை பத்தியும் கேட்கிறேன், அந்த கேரக்டரை பத்தியும் கேட்கிறேன். ஒன் சைடு வந்து அது எல்லாருக்குமே வந்துட்டு போற சைடு. ஒன் சைடு இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல ஒன் சைடா இருக்கும், அப்புறம் டக்குனா சொல்லுவாங்க, அது சொல்லிட்டு ஃபெயிலாக போவோம். சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு கொண்டு போகிறவங்களும் இருப்பாங்க. அதனால அது ஒன் சைடு ஃபீல் வந்து அது ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான அது என்னன்னா பல சைட்ல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட்லன்னா அது பாப்பா பொண்ணு நிற்கும், இங்க இருந்து உடச்சிட்டு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போய் எனக்கு கிளாஸுக்கு போயிடும். கடைசி வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்தா, காலேஜ் படிக்கும்போது வந்தா, தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க, அப்புறம் கிளாஸுக்கு போயிடுவாங்க. போய் சொல்றாங்க அது எல்லாருக்கிட்டையும் பேசலாம். லவ் பண்றவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பா எடுத்துப்பாங்களோ, தப்பா கம்மியாயிருமோ, இல்லைன்ட்டாங்கன்னா இன்னையோட முடிஞ்சு போயிருங்க ஒரு பயத்துல வந்து சரி உடனே சொல்லுவாங்க, என்ன இங்கதானே இருக்காங்கிற மாதிரி. அதனால ஒரு நல்ல ஃபீல் தான். ஓகே, இந்த படத்துல என்ன மாதிரியான, கண்டிப்பா காமெடியான கேரக்டர் தான். ஆனா எப்படி நீங்க என்ன காலேஜ் பசங்களா இல்ல வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா? ஆமா, ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பா. அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட் இல்ல, நல்லாவே சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பத்தி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வருமா, ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த மாதிரி கொடுக்கறனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படி நடக்கும்,
2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படியே பேசி 3 சீனை மாற்றி கொடுக்கு. சரி ஓகே, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன். உங்களோட மீம் டயலாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்னவென்றால், நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன டயலாக்? ப்ரப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணான்னு சொல்லிடுச்சு. டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணிடுவோம் கேட்குறாங்க. சீனாவே பண்ணிடுவோம். சொல்லுங்க. நானும் இந்த வழியாக தான் போயிட்டு இருந்தேன். நான் பார்த்தேன், நீங்க 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி போயிட்டு இருக்கீங்க? எதுக்கு 4 தடவை போயிட்டு வரீங்க? சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை சொல்ல ரொம்ப நாள். ஐயோ அண்ணா, அண்ணா, ஐயோ நான் ஒரு அண்ணா மாதிரி நினைக்கிறேன். நான் ப்ளீஸ் அண்ணா, நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்களா? உங்க அப்பாவோ அம்மாவோ அங்க நிக்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணா கூப்பிடுறேன். கரெக்டா? அண்ணா உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. பெரியப்பாவா? ஆமாண்ணா, உங்க அம்மா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. என்னடா அது? ஓகே சரி, உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, டீமுக்கு எனக்கு பதறேன் ஒரு விஷயம். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதவா ப்ரோ, கம்ஃபர்டபுளாக அந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே சொல்கிறது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோமோ எங்களுக்கு தெரியாது. ஸ்க்ரீன் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான், டென்ட் மேட்ரு உண்மைதான். தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறைய சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டீங்களா? இப்போ நான் என்ன பண்ண, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வா கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் சொல்லும்போது வந்து ஏதாவது டேலாக்ஸ் சொல்லும் போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணலாம், அப்படி பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் முடிக்காதுங்க, இந்த ஷூட்டை வருஷமெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்க சொன்னாங்க. டெய்லி வைங்கன்றாங்க. சரி ஓகே, தேங்க்யூ டிராவல், தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌடுக்கு ஒரு தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே நின்று